இன்று நாம் பேச போகும் விஷயம் உங்கள் மனபாரத்தை இறக்கி வைப்பதற்கான ஒரு பெரும் தெளிவு. நாம் ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது அவர்கள் நமக்கு செய்யும் துரோகம் என்பது மரணத்தை விட கொடுமையான ஒரு வலியை தரும். நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன் இந்த துரோகம் நடந்தது என்ற கேள்விகள் உங்கள் தூக்கத்தை ஒவ்வொரு இரவும் கலைக்கலாம். ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் செய்த தர்மமும் நீங்களும் உண்மையாக இருந்தால் உங்களுக்கான நீதி நிச்சயம் வழங்கப்படும். துரோகம் செய்தவர்கள் இன்று சிரித்து கொண்டிருக்கலாம், ஆனால் காலம் தனது கணக்கை எழுத தொடங்கும் போது அந்த சிரிப்பு காணாமல் போகும். காலம் என்பது ஒரு மௌனமான நீதிபதி. அது சரியான நேரத்தில் சரியான முறையில் தண்டனையை துல்லியமாக வழங்கும். துரோகிகளுக்கு நீங்கள் தண்டனை வழங்க துடிக்காதீர்கள். ஏனெனில் கர்மாவை விட பெரிய தண்டனையை எவராலும் கொடுத்து விட முடியாது. இந்த காணொளியில் துரோகம் செய்தவர்கள் காலப்போக்கில் எத்தகைய மன உளைச்சலுக்கும் இழப்பிற்கும் ஆளாவார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் காயங்களுக்கு மருந்தாகவும் உங்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் இந்த காணொளி உங்களுக்கு உதவும். ஒரு ஆழ்ந்த அமைதியுடன் இந்த உண்மைகளை கேளுங்கள். உங்கள் மனம் லேசாவதை நீங்கள் உணர்வீர்கள். துரோகம் என்பது உங்கள் பலவீனம் அல்ல, அது செய்தவரின் குணத்தின் வெளிப்பாடு என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகப்படியான நம்பிக்கையும் எல்லையற்ற அன்பும் தான் பல நேரங்களில் துரோகத்திற்கு ஒரு வாசலாக அமைந்து விடுகிறது. நீங்கள் ஒரு வைரமாக இருந்தாலும் அதன் மதிப்பு தெரியாத ஒருவரிடம் அது வெறும் கல்தான். துரோகிகளும் அப்படித்தான். தன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் உணர்வுகளை மிதிப்பவர்கள் ஒருபோதும் ஒரு நிலையான நிம்மதியை பெற முடியாது. ஒரு செடியை நட்டு அதற்கு பதிலாக முள்ளை அறுவடை செய்பவர்களை பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டுமே தவிர கோபப்படக்கூடாது. அவர்கள் உங்களை ஏமாற்றவில்லை. உங்களை போன்ற ஒரு உண்மையான இதயத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இதுதான் முதல் தண்டனை. துரோகம் செய்தவர்கள் ஆரம்பத்தில் தாங்கள் ஏதோ சாதித்து விட்டதாக எண்ணி பெருமிதம் கொள்வார்கள். ஆனால் காலம் மெல்ல மெல்ல அவர்கள் கட்டிய அந்த பொய் கோபுரத்தை சரிக்கும் போதுதான் உண்மை புரியும். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. அது ஒருபோதும் வீணாக போகாது. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் ஒரு நாள் தங்கள் சொந்த எண்ணங்களாலேயே வீழ்ந்து கிடப்பார்கள். துரோகம் செய்தவர்களிடம் விளக்கம் கேட்க போவாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் தரும் கௌரவம், அதை தவிர்க்க பழகுங்கள். அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை அவர்களே தேடி போவார்கள். நீங்கள் அதை வேடிக்கை பார்க்க கூட தேவையில்லை. நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள் உங்கள் வாழ்விலிருந்து விலகியதே உங்களுக்கு கிடைத்த ஒரு ரகசிய வெற்றி. உங்கள் நிம்மதியை அவர்கள் திருடி சென்று இருக்கலாம், ஆனால் உங்கள் குணத்தை அவர்களால் தொட முடியாது. துரோகிகளுக்கு காலம் தரும் முதல் தண்டனை தனிமை. ஒரு நாள் அவர்கள் யாரையும் நம்ப முடியாமல் தவிப்பார்கள். மற்றவர்களை ஏமாற்றிய அதே பயம் யாராவது தங்களை ஏமாற்றி விடுவார்களோ என்ற சந்தேகமாக அவர்களை துரத்தும். சுற்றிலும் கூட்டம் இருந்தாலும் உண்மையான அன்புக்காக அவர்கள் ஏங்கும் ஒரு காலம் நிச்சயம் வரும். இரண்டாவது தண்டனை மனசாட்சியின் உறுத்தல். ஆரம்பத்தில் மௌனமாக இருக்கும் மனசாட்சி காலம் செல்ல செல்ல பேச தொடங்கும். தூக்கமில்லாத இரவுகளில் நீங்கள் காட்டிய அன்பும் அவர்கள் செய்த துரோகமும் அவர்கள் கண்முன்னே நிழலாடும். அந்த குற்ற உணர்வு ஒரு தீயை போல அவர்களை உள்ளுக்குள் எரித்து கொண்டே இருக்கும். மூன்றாவது தண்டனை இழப்பு. அவர்கள் எதை பெரிதாக கருதி துரோகம் செய்தார்களோ அதுவே அவர்களிடமிருந்து பறிக்கப்படும். பணத்திற்காக துரோகம் செய்திருந்தால் பணத்தையும், அதிகாரத்திற்காக என்றால் அதிகாரத்தையும் அவர்கள் இழப்பார்கள். எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் என்பது வெறும் பழமொழி அல்ல, அது உலகின் மாறாத விதி. இன்று அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தலாம், ஆனால் நாளை உங்கள் உயர்வை பார்த்து அவர்கள் ஏங்குவார்கள். கர்மவினை என்பது ஒரு வளைந்த கோடு போன்றது. அது எங்கிருந்து கிளம்பியதோ அங்கேயே வந்து முடியும். துரோகிகளுக்கு காலம் தரும் மிகப்பெரிய தண்டனை என்னவென்றால் அவர்கள் மீண்டும் உங்களை போன்று ஒருவரை சந்திக்கவே முடியாது. ஒரு முறை இழந்த நம்பிக்கையை மீண்டும் எவராலும் கட்டி எழுப்ப முடியாது என்பது அவர்களுக்கு புரிய வரும். அவர்கள் எங்கே சென்றாலும் தாங்கள் செய்த துரோகத்தின் நிழல் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அமைதியாக விலகி சென்றதே அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை. உங்களை அளவிட்டவர்கள் ஒரு நாள் தங்களை தாங்களே நொந்து கொள்ளும் சூழல் உருவாகும். அப்போது அவர்கள் உங்கள் மன்னிப்பை தேடி வரலாம், ஆனால் காலம் கடந்து போயிருக்கும். நீதியின் சக்கரம் மெதுவாக சுழலலாம்,
ஆனால் அது நசுக்க வேண்டியவற்றை துல்லியமாக நசுக்கும். உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் தங்கள் சொந்த பலவீனத்தால் ஒரு நாள் உடைய போகிறார்கள். துரோகிகளுக்கு காலம் அளிக்கும் நீதி ஒருபோதும் தப்பாது என்பதை ஆழமாக நம்புங்கள். துரோகம் செய்தவர்களை பழிவாங்க துடிக்காதீர்கள். பழிவாங்கும் எண்ணம் உங்களைத்தான் அளிக்கும். உங்கள் ஆற்றலை அவர்கள் மீது வீணாக்காமல் உங்கள் வளர்ச்சியின் மீது முதலீடு செய்யுங்கள். அவர்கள் செய்த காயத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஒரு புதிய மனிதனாக பிறக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சிரித்துக்கொண்டே வாழ்வதுதான் உங்களை அள வைத்தவர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய பதிலடி. கடந்து போதல் என்பது ஒரு கலை. அதை பழகி கொண்டால் எந்த துரோகமும் உங்களை தீண்டாது. உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குங்கள். உங்கள் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால் போதும். துரோகிகளை மன்னித்து விடுங்கள். ஆனால் அவர்களை மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். மன்னிப்பு என்பது உங்கள் மனதின் விடுதலைக்காக, அவர்களின் தவறை அங்கீகரிப்பதற்காக அல்ல. உங்கள் பயணத்தில் புதிய மனிதர்கள் வருவார்கள். பழைய கசப்புகளை வைத்து புதிய உறவுகளை சந்தேகிக்காதீர்கள். உலகம் மிக பெரியது. ஒரு சிலரின் துரோகத்திற்காக முழு மனித இனத்தின் மீதான நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்கள் முன்னேற்றம் என்பது மற்றவர்களுக்கு பதில் சொல்வதற்காக இருக்கக்கூடாது, உங்களுக்காக இருக்க வேண்டும். விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடப்பவன்தான் உண்மையான வீரன். நீங்கள் ஒரு வீரன். கர்மாவை அதன் போக்கில் விடுங்கள். உங்கள் கவனம் உங்கள் லட்சியத்தில் மட்டுமே இருக்கட்டும். உங்களை ஒதுக்கியவர்கள் வியக்கும் வண்ணம் நீங்கள் உயர்ந்து காட்ட வேண்டும். அப்போது அவர்கள் உங்களை தேடி வரும்போது ஒரு மெல்லிய புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். காயங்கள் மறைய காலம் எடுக்கும், ஆனால் அந்த தழும்புகள் உங்கள் மன வலிமையை காட்டும். நேர்மையாக இருப்பவர்களுக்கு தொடக்கத்தில் சோதனைகள் வரலாம், ஆனால் இறுதியில் வெற்றி அவர்களுக்கே. உங்கள் மௌனம் என்பது உங்கள் பலம். அதை சரியான இடங்களில் பயன்படுத்துங்கள். துரோகிகளை பற்றிய நினைவுகளை தூக்கி எறிந்துவிட்டு உங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஓடுங்கள். நண்பர்களே, துரோகம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். காலம் தரும் தண்டனை என்பது கண்ணுக்கு தெரியாதது, ஆனால் அது மிகவும் வலிமையானது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருப்பது மட்டும்தான். யாரோ ஒருவரின் கீழ்த்தரமான செயலுக்காக உங்கள் மேன்மையான குணத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் கைகளில் இருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு பொக்கிஷம். அதை சரியாக செதுக்குங்கள். இன்று உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விடியல் நிச்சயம் வரும். துரோகிகளுக்கு காலம் பதில் சொல்லும்போது நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். அந்த நாளில் நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்கள் காயங்கள்தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கும். நிமிர்ந்து நில்லுங்கள், எதற்கும் கலங்காதீர்கள். இதுவே தமிழின் சாரம் உங்களுக்கு தரும் செய்தி. இந்த காணொளி உங்கள் மனதிற்கு ஒரு நிம்மதியை தந்திருந்தால் கமெண்டில் கர்மா பதில் சொல்லும் என்று பதிவிடுங்கள். உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு மருந்தாக அமையலாம். மீண்டும் ஒரு புரட்சிகரமான சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.